தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி மக்கே. அதிகாரம் 11, இறைவார்த்தைகள் 37 41 முடிய. அக்காலத்தில் இயேசு பேசிக்கொண்டிருந்த போது பரிசேயர் ஒருவர் தம்மோடு உணவருந்தும்படி அவரை கேட்டுக்கொண்டார். அவரும் போய் பந்தியில் அமர்ந்தார். உணவு அருந்தும் முன்பு அவர் கை கழுவதைக் கண்டு பரிசேயர் வியப்படைந்தார். ஆண்டவர் அவரை நோக்கி கூறியது, பரிசேயரே, நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள், ஆனால் உங்களுக்கு உள்ளே கொள்ளையும் தீமையும் நிறைந்திருக்கின்றன. அறிவொளிகளே, வெளிப்புறத்தை உண்டாக்கியவரே உட்புறத்தையும் உண்டாக்கினார் அல்லவா? உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அனைத்தும் தூய்மையாயிருக்கும். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அக்டோபர் மாதத்துடைய இந்த 2வது இந்த செவ்வாய்க்கிழமையிலே தூய கலிஸ்டஸ் என்ற புனிதரை நாம் நினைவுகின்றோம். இவர் தொடக்க திருவையிலே 3ஆம் நூற்றாண்டிலே இவர் நல்ல ஒரு புனித நிலையை பெற்றவராக, குறிப்பாக அந்த வேத கலாபனையிலே ஈடுபட்டு மரித்த அந்த உடல்களை எல்லாம் இவர் நல்ல பாதுகாப்பவராக, கல்லறைகளை அடக்கம் செய்வதற்கும் இன்னும் திருவையிலே விசுவாசத்தை கட்டி எழுப்புவதற்கும் இவர் தன்னுடைய வாழ்நாளிலே உழைத்திருக்கின்றார். பாவங்களை, குற்றங்களை கடவுள் எல்லாம் மன்னிக்கக்கூடியவர். எவ்வளோ ஒரு பாவியாக இருந்தாலும் கடவுள் மன்னிக்கக்கூடியவர் என்ற ஒரு நல்ல ஒரு உயர்ந்த ஒரு கருத்தை எல்லாரிடம் சொல்லி, பாவத்தை விட்டுவிடுங்கள், மனமாறுங்கள், நற்செய்தியை நம்புங்கள் என்ற ஒரு இறைவாக்கை அந்த காலங்களிலே அறிவித்திருக்கின்றார் முதலாம் கலிஸ்டஸ். இவர் தன்னுடைய வாழ்நாளிலே பல இன்னல்களை, பல்வேறு இடையூறுகளை அவர் அனுபவித்திருக்கின்றார். இயேசுக்காக தன் வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்திருக்கின்றார். கடைசியிலே இவரது உல்பூஸ் என்ற அந்த அரசன் இவரை ஜன்னல் வழியாக தூக்கி தலைகீழாக தூக்கி வெளியேறுகின்றான், தன் உயிரை நீக்கின்றான். இவ்வாறாக திருவையை வளர்ப்பதிலும் தொடக்க கால திருவையிலே கலிஸ்டஸ் என்ற இந்த புனிதர் தன் வாழ்நாளிலே ஜபத்திலும் தவத்திலும் ஈடுபட்டு இயேசுக்காக தன் உயிரை அர்ப்பணிக்கின்றார். இன்னல்களை கண்டு அவர் பயப்படவில்லை. மாறாக மக்கள் பாவத்தை விட்டுவிட்டு மனமாற வேண்டும், அனைவரையும் கடவுள் மன்னிக்கக்கூடியவர், கடவுள் எல்லாம் வல்லவர் என்பதை அது தொடக்க காலத்திலே அறிவித்திருக்கின்றார். இந்த நற்செய்தியை நாம் பார்க்கின்ற பொழுதும் சீடர்கள் நாம் அவருடைய கைகழுவாமல் உண்ணுங்கள் என்று பரிசேயர்கள் இயேசுவிடத்திலே குறை சொல்லுகின்றார்கள். இயேசு கேட்கின்றார், நீங்கள் வெளிப்புறத்தையே பார்க்கின்றீர்களே, உங்களுடைய உட்புறம் எப்படி இருக்கிறது? வெறும் கொள்ளைத்தனமும் தீமைகளும் தீய சக்திகளும் தான் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறார்கள். உங்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்துங்க அப்படி என்று இயேசு சொல்லுகின்றார். அப்போ இயேசு நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்த, புறந்தூய்மை நீரினால் அமையும், அகந்தூய்மை வாய்மையினால் அமையும் என்ற அந்த கூற்றுக்கிறங்க நம்முடைய வாழ்வை நாம் சிந்திப்போம். நம்முடைய உள்புறம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய இதயம், நம்முடைய உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பண்பட்ட நிலமாக, பக்குவமான ஒரு நிலமாக, நல்ல செயல்களை, நல்ல சிந்தனைகளை இன்றைக்கு உள்வாங்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? நல்ல உறவை கொண்டு இருக்கிறோமா? நல்ல பண்பை கொண்டு இருக்கிறோமா? நல்ல வார்த்தைகளை இன்றைக்கு நாம் உபசரிக்கிறோமா என்பதை நாம் இன்றைக்கு சிந்திக்க, நம்மை நாம் சுத்திகரிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். சிலர்களோ வெளிப்புறத்திலே தூய்மையாக இருந்து எல்லா சடங்கு சம்பிரதாயம் செய்துவிட்டு தங்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு கெட்ட எண்ணங்களோடு துர்க்க குணங்களோடும் வாழக்கூடிய அந்த சமூகத்தை இயேசு சாடுகின்றார். பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ கேடு, சதுசேயர்களே உங்களுக்கு ஐயோ கேடு என்று நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் என்று சொல்லுகின்றார். அதைத்தான் கலிஸ்டஸுடைய வாழ்வில் நாம் பார்க்கிறோம். அவர் தீமைக்கு எதிராக தன் வாழ்நாளில் அவர் சான்று பகர்ந்தார். அதனால் அவர் அநியாயமாக கொல்லப்பட்டார். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் நாம் அந்த தீமைகளை எதிர்த்து கேட்கிற பொழுது பல சவால்களை இன்றைக்கு நாம் சந்திக்க வேண்டும். அதற்கு ஜபம் நம்ம ஒவ்வொருவருக்கும் அன்றாட வாழ்விலே தேவைப்படுகிறது. ஆகவே இந்த நாளை செவ்வாய்க்கிழமை கோடியற்புதர் தூய் அந்தோனுடைய கரங்களிலே நம்ம ஒப்புக் கொடுப்போம். இந்த யூடியூப்ல ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார் கோடியற்பு தூய் அந்தோனுடைய ஆசிர் வேண்டும். கோடியற்பு நடத்துவது அந்தோனுடைய பரிந்துரை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பல நோய்களாக இருக்கலாம், குடும்ப தேவைகளாக இருக்கலாம், இந்த அக்டோபர் மாதத்திலே குடும்ப காரியங்களாக இருக்கலாம், தேர்வாக இருக்கலாம், அல்லது பயணமாக இருக்கலாம், அல்லது நம்முடைய வாழ்வுக்கு தேவையான அனைத்தையும் கோடியற்பு தூய் அந்தோனுடைய பாதத்திலே குடும்ப சமாதானமாக இருக்கலாம், அனைத்தையும் அவருடைய கரங்களிலே கேட்டு ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்கு நன்றி கூறுகிறோம். தொடக்க திருவையிலே முதலாம் கலிஸ்டஸ் 3ஆம் நூற்றாண்டிலே இயேசுக்காக வாழ்ந்து இயேசுக்காக தன் வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்திருக்கின்றார். எதைக்கென்றும் அவர் பயப்படவில்லை, அஞ்சவில்லை. மாறாக துணிவோடு அவருடைய வாழ்நாளிலே இயேசுவை பின்பற்றி வாழ்ந்திருக்கின்றார். அவருடைய இந்த நாளிலே ஆண்டவரை போற்றுவோம். தொடர்ந்து நம்முடைய வாழ்விலும் நம்முடைய குடும்பத்திலும் நாம் உட்புறத்தை தூய்மையாக்க, அதை நாம் எப்பொழுதுமே கவனத்தோடு நம்முடைய இதயத்தை சுத்திகரிக்க ஒவ்வொரு அருட்சாதனத்தால் ஒவ்வொரு மாதமும் நாம் ஒவ்வொரு அருட்சாதனை, பாவசங்க அருட்சாதனை பெற்று நாம் நலமோடு வாழ, நம்முடைய உள்ளத்திலே தீமைகள் அகல, நம்முடைய உள்ளத்திலே கெட்ட துர்க்கணங்கள் மாற இயேசுடைய கரங்களிலே
இந்த நாளை ஒப்புக் கொடுப்போம். என்றும் ஆண்டவர் நம்மை தூயவராக மாற்றுகிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்கிறது, உங்களை அழைத்தவர் தூயவராக இருப்பதால் நீங்கள் உங்கள் நன்னடத்தையிலே தூய்மையாக இருந்தது போல நம்முடைய உள்ளம் ஒரு பண்பட்ட ஒரு நிலமாக பிறருக்கு நல்ல வார்த்தைகளை நல்ல உறவுகளை கொண்டு அன்போடும் சமாதானத்தோடு நாம் என்று வாழ இந்த நாளை செவ்வாய்க்கிழமையிலே கோடியற்பர் தூய அந்தோனியாருடைய பரிந்துரை இந்த யூடியூபில் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருக்குமே கண்ணீரோடும் வேதனையோடும் கவலையோடும் ஒப்புக் கொடுக்கிற வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற காரியங்கள் இந்த அக்டோபர் மாதத்திலே அனைத்தையும் கோடியற்பர் தூய அந்தோனியார் நிச்சயம் நமக்கு பெற்றுக் கொடுப்பார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும். ஆமீன்.